ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான அலோவேரா யூஸ் பண்ணி ஒரு சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி 3 பொருள் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 அலோவேரா, அப்புறமா கொஞ்சம் நன்னாரி சர்பத், 2 லெமன் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அலோவேரா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதுலேருந்து ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம செடியிலேருந்து அலோவேரா கட் பண்ணும்போது இந்த இடம் ஒரு ப்ரௌன் கலர் லிக்விட் ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அது நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்த ஒருக்க கூட அந்த டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு 2 சைடும் முள் மாதிரி இருக்கிற அந்த இடத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த அலோவேரா ஸ்கின் மேல் போர்ஷனும் கீழ் போர்ஷனும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நமக்கு நடுவில் இருக்கிற அந்த ஜெல் போர்ஷன் மட்டும்தான் தேவை. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அலோவேராவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வளவளப்பு தன்மையை பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது கடைகளில் எல்லாம் அப்படியே இதை போட்டு அடித்து செய்வாங்க. ஸோ அது ஃபுல் ஜூஸுமே ரொம்ப வளவளப்பாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் அலோவேரா ஜூஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி செய்கிற மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ அலோவேரா ஃப்ளஷ் எடுத்ததும் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் சேர்த்து விட்டுருங்க. ஸோ இதை ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சங்க்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சங்க்ஸ் கட் பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் ஒரு வாட்டி தண்ணியில் ஒரு 2 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்துருங்க. ஸோ அப்போது நல்லாவே உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையே இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக முத்து மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளவு தான் பாருங்கள், நான் என்னோடய அலோவேரா சங்க்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அழகாக இருக்குது முத்தாக. ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 லெமன் கட் பண்ணி நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் லெமன் செலக்ட் பண்ணும்போது நல்ல பழுத்த லெமனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நிறைய ஜூஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காய்த்தன்மை உள்ள லெமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 more லெமன் கூட எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த சீடெல்லாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸஸை மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அலோவேரா சங்க்ஸ் ரெடி, ஜூஸ் ரெடி, அப்புறம் நன்னாரி சர்பத்தும் ரெடி. இப்போ ஒரு ஜக் எடுத்து அந்த அலோவேரா க்யூப்ஸ் எல்லாத்தையுமே ஜக்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான லெமன் ஜூஸஸை அதையும் சேர்த்துருவோம். அப்புறமா நான் இன்றைக்கி நன்னாரி சர்பத் 1 கப் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஒரு 4-5 கப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 1 கப்பு சர்பத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 1/4 கப்பு நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட நான் இன்றைக்கி ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்புறமா ஒரு 2-3 புதினா லீஃபு ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான அலோவேரா சர்பத் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் என்ன தேவைன்னா கொஞ்சமாக சர்பத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நார்மல் சர்பத்லேயே அழகாக அலோவேரா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான சர்பத் நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அலோவேரா வேண்டான்னு வெறுக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா சீக்கிரமாகவே வீட்டில் சர்பத் காலி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.